சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி குருவே போற்றி திருவே போற்றி கைலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி திருமூலர் போற்றி திருமந்திரம் போற்றி திருக்கோயில் போற்றி விநாயகப் பெரும் அம்மையப்பர் எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்பை தொடங்கலாம். இன்றைய பாடப்பகுதி திருமந்திரம் தந்திரம் 6 தலைப்பு 14 பக்குவன். அதில் எந்த மந்திரம் பார்க்கணும்? அதில் எந்த மந்திரம் பார்க்கணும்? பக்குவனில். ஓகே. சாத்திகனா என்ற மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. வாங்க. சிவார்ப்பணம். குருவே போற்றி குருவே போற்றி சிவாயின. சாத்திகனா என்ற மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. சத்துவகுணம் மிக்கவனாய் சிவனை அடைய எண்ணி சிவனை நுண்பொருளை அடிப்படையாக கொண்ட சமயமே சிவனை நுண்பொருளை அடிப்படையாக கொண்ட சமயமே சமயம் என்ற உணர்வு உள்ளத்தில் தோன்ற வேண்டும். சத்துவகுணம் மிக்கவனாய் பரம்பொருளை அடைய எண்ணணும். சிவனை பற்றிய நுண்பொருட்களை அடிப்படையாக கொண்ட சமயங்கள் தான் சிறந்த சமயம்தான் சிறந்த சமயங்கிற எண்ணம் உள்ளத்தில் வரணும். விடாது நம்மை தொடர்கின்ற பிறவிக்கு அஞ்ச வேண்டும். வாங்க வாங்க. புதன்கிழமை அந்த லிஸ்ட்டெல்லாம் தந்துடட்டுமா? நவராத்திரி லிஸ்ட்டு. சரி, ஓகே. புதன்கிழமை தந்துடுறோம். பழனி சொன்னாங்க, எங்கள் வீட்டில் கூப்பிட்டதா சொன்னாங்க. நான் அந்த திருப்பதி போயிட்டு வந்து 10 நாள் ஒன்றும் முடியாமல் படுத்துட்டேன். ஆமாம், இந்த இதுக்கு கும்பாபிஷேகத்துக்கு வந்திருந்தார் போல். சரி 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 சரி, ஓகே. சரி, என்ன எழுதுனீங்க? தொடர் பிறவிக்கு அஞ்ச வேண்டும், அறநெறியை மேற்கொள்ள வேண்டும். இதில் வல்லவனே பக்குவ சீடன், சீடன். சத்குரு மாதிரி சீடன், நல்ல மாணாக்கல். ஆத்திகம் என்ற சொல்லுக்கு பொருள் இறைவன் உண்டு என்பதற்கு உடன்படுவது, இல்லை என்பது நாத்திகம். இறைவன் உண்டு என்று சொல்ல நெறி பல இருக்கிறதுனால பேத நெறி என்றார். இல்லைன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் வேண்டியது இல்லையே. ஆமாம், உண்டுன்னு சொல்வதற்கு பல நெறிகள் இருக்கிறதுனால பேத நெறி என்றார். தோற்றம் என்ற சொல்லுக்கு உள்ளத்தில் தோன்றுதல். அதனை மாணிக்கவாசகர் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி என்றார். சாத்தல் என்றால் தாங்குதல். கடவுளை ஏற்றுக்கொள்ளுபவனே சிறந்த சீடன் அப்படிங்கிறது செய்தி. கடவுள் நம்பிக்கையால் வருகின்ற உள்ளம்தான் பக்குவப்படும். முடிவுரை. இந்த மந்திரம் நல் மாணக்கர் ஆகின்ற பக்குவத்தை சொல்லுகிறது. மந்திரத்தை படிங்க, புரியுதான்னு பாருங்கள்.
மந்திரத்தை படித்து பாருங்கள். சாத்திகனாய்னா சத்துவ முறையோடு சேர்த்து படிங்க. சத்துவ குணமுடையவனாய் பரதத்துவம் தான் உண்ணி மேலான இறைவனை நினைச்சி ஆத்திக பேதநெறி தோற்றமாகி கடவுளை நம்புகின்ற மார்க்கங்கள் நிறையா இருக்குது. அதில் ஏதோ ஒரு மார்க்கத்தில் அடிப்படையாக இருக்கணும். சைவத்தில் இருந்தானா பிறகு மாற்றங்கள் அவனுக்கு இல்லைன்னு அர்த்தம். ஆர்த்த பிறவிக்கு அஞ்சி நம்ம பிறந்துருவோமோங்கிற பயம் இருக்கணும். பிறவி பயம் இருக்கிறவன் தான் வினைகளை ஈட்ட மாட்டான். அறநெறி சாத்தவல்லாம் நம்ம இதைத்தான் சொல்லிகிட்ருக்கோம் வருடக்கணக்காக. எந்த நெறியில் நிற்கணும்? அறநெறியில் நிற்கணும். நமக்கு சரின்னு தெரிகிறதெல்லாம் நெறியாகிறது. அறநெறி சாத்தவல்லான் அவன் தான் யார்? சச்சீடன். இங்கே பக்குவங்கிறது நல்ல சீடனுக்கான இலக்கணம். பொதுவாக சிவனடியாருக்கான இலக்கணம் கிடையாது. நல்ல சீடனுக்கான இலக்கணம் தான் பக்குவங்கிறது. நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். ஆமாம், நல்ல சரக்கை வைக்கிறது தான் சார் கஷ்டம். ஆமாம், நல்ல சரக்கிற கவரிங் கடையில் ஈஸ்வரி ஃபேன்சியில் எப்பவும் கூட்டம் இருக்குது. நாலு கடையில் உட்காந்துக்கிட்டு போகிற வரணும்னால வேடிக்கை பார்த்துட்ருக்கானுங்க. கவரிங் கடையில் தான் கூட்டம் ஓவராக இருக்குது. ஆமாம், என்ன இருக்கிறீங்க? அதெல்லாம் அதில் ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு சரியா? பிறவி சாத்தவல்லன் அறநெறி சாத்தவல்லவன் சச்சீடன் ஆகுமே. இந்த பக்குவங்கிறதுக்கு நாம் சிவனடியார் மட்டும் எடுத்துடக்கூடாது. சீடனுக்குள்ள பக்குவத்தை தான் சொல்லிகிட்டு இருக்காரு. அதே பஞ்சாக்கர தீபத்தில் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மந்திரம் புரிஞ்சிட்டு அதில் ஏதாவது புதிய கருத்து வருதான்னு பார்க்கலாம். முன்னுரை சச்சியுடன் இயல்பு உணர்த்துகிறது இந்த மந்திரம் அப்படிங்கிறார். சச்சியுடன் கடவுள் நம்பிக்கை உடையவனாக இருக்க வேண்டும். சிவநெறியில் இருக்க வேண்டும். சாத்திகன்கிறதுக்கு பொருள் சொல்கிறாங்க. சத்துவ குணம் உடையவனாக இருக்கணும். என்ன எழுதுனீங்க? அதாவது சத்துவ குணம் உடையவனாக இருக்கணும். சத்துவ குணம் உடையவனாக இருக்கணும். அதுவாக இருக்கும். ஹலோ வணக்கம். ஹலோ மது, கோயிலுக்கு வாங்க, கோயிலுக்கு வாங்க. சத்துவ குணம் உடையவனாக இருக்கணும். ஆழ்கடல் போல அலையற்று இருப்பது போல அவன் இருக்கணும். குருவுக்கும் பொருந்தும். குருவும் இன்னொருத்தட்டு யாராக தான் நின்று ஆகணும், சீடனாக நின்று தான் ஆகணும். அலைகடல் போல் அலையற்ற கடல் போல் அமைதியாக இருக்கணும். அலையற்ற ஆழ்கடலினுடைய அடிப்பகுதியில் இருக்கிற பொருளெல்லாம் வெளிப்படையாக தெரியும். அதுபோல் அவன் தெளிவாக இருக்கணும். உலகியல் பொருள் நினைவு அற்றவனாக இருக்கணும். உலகியல் பொருள் நினைவு இருக்கக்கூடாது. அதைத்தான் பரத்துவம் தான் உன்னின்னு சொல்கிறாரு. அடுத்தது ஆர்த்த பிறவி. திருவாசகத்திலே இருக்குது இந்த வரி. ஆர்த்த பிறவி துயர்கள். ஆர்த்த பிறவி மும்மலங்களால் பிணிக்கப்பட்ட கட்டப்பட்ட பிறவி. பிறவியை கண்டு அஞ்சுதல் என்பதன் பொருள் வந்த பிறவியை பயன்படுத்தி முத்தியடைய வேண்டும் என்று எண்ணுதல். பிறவியை கண்டு அஞ்சுதல்னா அதான் அர்த்தம். ஐயோ பிறந்துட்டோமேன்னு பிறந்த பிறவியை ஏசுறது, திட்டுறதல்ல. வந்த பிறவியை பயன்படுத்தி முத்தியை நோக்கி செல்லுதல். அறநெறி என்ற சொல்லுக்கு
சிவபுண்ணியமாகிய உண்மை சரியை கிரியை யோகம், அதான் அறநெறி. உண்மை சரிய கிரியை யோகம் தான் அறநெறி. இந்த டேபிள் கிடந்தா எடுத்துகிட்டு வாங்க, போய் உள்ளத்துக்கு போட்டாங்க தெரியாமல். அடுத்த மந்திரம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை. அடுத்த மந்திரம் பாருங்கள். எந்த மந்திரம்? சத்தும் அசத்தும்னு தொடங்குகிற மந்திரம். அதற்கான பொருள் எழுதுங்க. சிவனது திருவருள் ஆன்மாவை பக்குவப்படுத்தி நல்ல நெறியை அடையச் செய்வதால் நிலையான பொருள், நிலையற்ற பொருள் இவற்றை அறிய இவற்றை ஆராய குருவை அன்புடன் வழிபட வேண்டும். சிவானந்தத்தை அனுபவிப்பதில் ஆசை இருக்க வேண்டும். ஞானம் வேண்டும். குறிப்புரை ஞானம் வேண்டுமென்றால் குருவை அன்போடு பணிய வேண்டும். இப்போ தான் எடுத்து பேசிகிட்டு இருந்தேன். குருவை பணியலைனாலும் பரவாயில்ல சார், ஒரு சபைக்கு வணக்கம் சொல்லணுமல்ல. அப்படி என்ன பெரிய கலெக்டரா அல்லது என்ன, அப்படி என்ன அதிகாரம் வந்துட்டு? பணிய வேண்டும். சிவன் அருள் உயிர்களுக்கு முதலில் அறிவாகவும் முடிவில் ஆனந்தமாகவும் பயன் தரும். அதனால்தான் ஞானம் பெற என்றும் ஆனந்த சக்தியில் என்றும் சொல்லுகிறார். முடிவுரை: பக்குவர்களுக்கு ஞான வேட்கை முதிரும் நிலை இங்கு கூறப்படுகிறது. மந்திரத்தை படிங்க. மந்திரத்தை படித்து பாருங்கள், பொருள் தெரியுதான். சத்தும் அசத்தும் எவ்வாறென தான் உன்னினா நினைத்து, சித்தம் உருக்கி, அதானே சிவனருள் கைகாட்டனா அருள் காட்ட, சிவன் அருளாகிய கை காட்ட, பக்தியில் ஞானம் பெற பணிந்து, அது வரைக்கும் தான் அந்த சீடன் குரு. பக்தியிலான, அதான் அன்புனாலன்னு அர்த்தம். குருவை பணியும் போது அன்போட பணியணும். பக்தியில் ஞானம் பெற பணிந்து, பணியும் போது என்ன நோக்கம் மட்டும்தான் இருக்கணும்? இந்த குருவால் எனக்கு ஞானம் வரணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கணும். பணிந்து ஆனந்த சக்தியின் இச்சை தருவோன். அடுத்து எதில் இச்சை இருக்கணும்? ஆனந்தத்தில் இச்சை வரணும். குருவிடத்தில் போகும்போது ஞான நாட்டம் வரணும். அந்த ஞான நாட்டத்துக்கு பிறகு அடுத்து ஒரு குறிக்கோள் இருக்கணும், ஆனந்தம். அது இறைவன் தருகின்ற பேரின்பம். அந்த இச்சை எவனுக்கு வருதோ அவனுக்கு பேர் தான் சத்சீடன். இவ்வளோ அழகாக சொல்கிற பாருங்க. நல்ல சீடன் யார்? பேரின்பத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக டெஃபினிஷன் கொடுத்துட்டார். சிவானந்தத்தில் யாருக்கு கவனம் இருக்குதோ அவன் யார்? நல்ல சீடன் என்று சொல்லி முடிக்கிறார். பஞ்சாக்கர தீபத்தில் விளக்கம் பார்ப்போம். இந்த முன்னுரை, இந்த மந்திரம் முந்தைய மந்திரத்தினுடைய தொடர்ச்சி. குறிப்புரை:
மாறும் பொருளையும் மாறாத பொருளையும் இந்த சர்ச்சையுடன் அறிய வேண்டும். சிவனடியாரை, சிவகுருவை, சிவாலயத்தை சிவன் என வணங்க வேண்டும். 112. ஞானத்தை பெற்று ஆனந்தத்தில் நாட்டம் வர வேண்டும். ஆசிரியர் உபதேசத்தாலும் ஆகமத்தாலும் தான் கேட்டதை சீடன் சிந்திக்க வேண்டும். அதனால தான் தான் உன்னின்னு சொல்கிறாராம். தான் உன்னி என்று சொல்லுகிறார். ஞானத்தை படிமுறையில் அடையலாம். அன்பினால் அடைதல் எளிது. அதனால் பக்தியில் ஞானம் பெற என்று சொன்னார். இவ்வளவு பக்குவம் ஒருவனுக்கு வந்துவிட்டால் அவனுக்கு சத்தினிபாதம் தானாக வரும். அதனால் ஆனந்த சக்தியில் இச்சை தருவோன் என்றார். ஆனந்த சக்தியில் இச்சை தருவோன் அந்த மந்திரத்தில் கடைசி வரி, 3வது வரியும் 4வது வரியும். 3வது வரி கடைசி, 4வது வரி முழுவதும் ஆனந்த சக்தியில் இச்சை தருவோன் என்றார். அதான் அந்த மந்திரத்தினுடைய செய்தி. திருமந்திர பகுதி நிறைவாகுது. திருமூல திருவடிகள் போற்றி.